நாங்க சின்ன வயசுல எப்படி ஆரம்பிச்சோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி படிச்சோம், எங்களுக்கு இந்த 23 விதமான தோல்விகள் வந்து என்ன கற்றுக் கொடுத்தது, அதனுடைய விளைவு இன்னைக்கு எப்படி இருக்கின்றோம் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் இன்று கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்றோம்னா நாங்களாம் கல்லூரிக்கு போகாமலே ஆன கல்வியாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஏறக்குறைய 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது எங்களது பெற்றோர்கள் எங்களை வளர்த்த விதம் எப்படி வளர்த்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே டவுன் சவுத்லேருந்து வந்தவங்க, திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்தவங்க. அவங்க 2 பேருமே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிற மாதிரி 2 பேருமே ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து, ஒரு பிரசிடென்ட் ஊர் தலைவர் குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து, ஆனால் அந்த பொருளாதார சூழ்நிலையை அவர்கள் எப்படி சாதாரண சூழ்நிலைக்கு மாற்றி எப்படி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது தான் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக வந்து அந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் படிக்கிறப்போ நாங்கள் 5 பேர், எங்களுடன் பிறந்தவர்கள் மொத்தம் 5 பேர், அப்பா அம்மா 2 பேர், என்னுடைய தாத்தா பாட்டி 2 பேர், மொத்தம் 9 பேர் ஒரே குடும்பமாக இருந்தோம். இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறது எல்லாமே ஒரு அழகு தான். ஆனால் இதுக்கு பொருளாதாரம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரியாக இருக்கின்ற என்னுடைய அப்பா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாங்க டவுன் பஞ்சாயத்தில். அந்த காலத்தில் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய். அதற்கிடையே நாங்கள் 5 பேரும் படிக்க வேண்டியிருக்கும். என்னுடைய தாத்தா வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாங்க, அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இந்த செலவையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எங்களையும் படிக்க வச்சுட்டு ஒரு அழகான குடும்பத்தை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு ரோல் மாடலாக தான் எங்கள் குடும்பம் வந்து நடந்தது. அப்போ யோசித்து பார்த்தோம்னா இந்த இதில் அந்த பொருளாதார தேவையை அட்ரஸ் பண்ணுங்கிறப்ப எங்கள் அண்ணன்கள்லாம் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவர். எங்கள் குடும்பத்தில் நான் தான் கடைசி. அப்போ எங்கள் அண்ணன்கள்லாம் அந்த பொருளாதார தேவையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக சென்னை நோக்கி வந்தார்கள். இந்த சவுத்லேருந்து வந்தவர்கள்லாம் வந்து தொழில் செய்கிற மாதிரி இங்கேயும் SMRM ஸ்டோர்னு சொல்லி சென்னை குன்றத்தூரில் ஒரு மளிகை கடை தான் வந்து வைப்பதற்காக தான் சென்னைக்கு வந்தோம். அப்படி மளிகை கடை வைக்கிறதுக்கு வந்து எங்களுடைய முதல் தொழிலாக மளிகை கடை ஆரம்பிச்சது. எங்கள் அண்ணன் 2 பேர் வந்துட்டாங்க, எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. அந்த மளிகை கடையோடு ஒட்டி ஏராளமான தொழில்களை சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். உதாரணமாக மளிகை கடையோட புக் பெயிண்டிங் சேர்த்து பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிரிண்டிங் சேர்த்து பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு பெட்டி கடை வச்சோம், அதுக்கப்புறம் ஒரு டிம்பர் மார்ட் வச்சோம், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணோம், மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணோம். இது மாதிரி ஏறக்குறைய 23 விதமான தொழில்கள் செஞ்சு எல்லா தொழில்கள்லையும் தோல்விதான். ஆனால் இந்த தோல்விகளை நாங்கள் கடந்து போன எங்களது குடும்பத்தோட விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு தோல்வி அடையும் பொழுதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த தோல்விக்காக தோண்டதே கிடையாது. ஏன்னா நாங்கள் அடுத்த முயற்சியில் இருந்திருப்போம். ஸோ அடுத்த முயற்சியை ஒரு தொழிலை புதுசாக ஆரம்பிக்கிறப்ப எப்படி இருக்கும், முகம் பிரைட்டாக இருக்கும், ஒரு ஈடுபாடோடு இருப்போம், சந்தோஷமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அப்போ எப்பெல்லாம் தோல்வி வருதோ அப்போ நாங்கள் அடுத்த முயற்சியில் இருந்ததுனால எங்களுக்கு தோல்விங்கிற ஒரு பாதிப்பே இல்லாத ஒரு பழக்கம் எங்கள் குடும்பத்தில் இருந்தது. இப்படித்தான் 23 தோல்விகளை வந்து நாங்கள் தாண்டி வந்தோம். எங்களுடைய முகம் வந்து மாறாமலே இருந்தது. இதில் மாற்று யோசி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, மளிகை கடை வைப்பதற்காக சென்னை வந்த நாங்கள், படிப்பை ஸ்கிப் பண்ணிட்டு மளிகை கடை வைக்கிறதுக்காக வந்த நாங்கள், மளிகை கடை வைத்துக்கொண்டே இரவு நேரங்களில் படிக்க ஆரம்பித்தோம். படிப்பு நல்லது என்று தான் தெரியுமே வெளியே, படிப்பு வந்து நமக்கு சாப்பாடு போடுங்கிறது எங்களுக்கு அந்த நேரத்தில் தெரியாது. ஆனால் படிப்பு நல்லது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. ராத்திரி 11 மணி ஆகும், 12 மணி ஆகும், கடையை அடைச்ச பிறகு ராத்திரி உட்காந்து நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அப்படி படிக்க ஆரம்பித்து நான் வந்து BSc மேக்ஸ் படித்தேன். என்னுடைய இன்னொரு அண்ணன் வந்து தமிழ் ஆர்வலர், அவர் வந்து BLit தமிழும் உலக தமிழாராய்ச்சி மையத்தில் வந்து தமிழ் புலவர் பட்டமும் வாங்கினார். என்னுடைய பெரிய அண்ணன் வந்து BA இங்கிலீஷ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தார். நாங்கள் எல்லாமே தபால் மூலமாக படிச்சுக்கிட்டு மளிகை கடை நடத்திக்கிட்டே இருந்தோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், குழந்தைகள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைய உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உழைச்சிட்டு இருக்கிற குழந்தைங்க நைட் ஆனால் வந்து படிக்கிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, படுங்க உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்களே, படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உழைத்து கொண்டிருக்கின்ற குழந்தைகள். அப்போது அந்த மாதிரி சமயத்தில் படிப்பு எதனால் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் படித்து கொண்டிருந்ததுனால ஒரு கட்டத்தில் இந்த 23 தொழில்களும் கையை விட்டு போன சூழ்நிலையில் 24வதாக படிப்பை மட்டுமே மூலதனமாக வச்சு ஆரம்பித்த தொழில் தான் வந்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம், திருவள்ளுவர் கல்வி நிலையம் என்ற பேரில். அந்த திருவள்ளுவர் கல்வி நிலையம் தான் எங்களுடைய 24வது தொழில். அந்த தொழில் ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு 4 மாணவர்களோடு ஆரம்பித்து ஏறக்குறைய 485 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு டியூஷன் சென்டராக வந்து மாறுனுச்சு. அதில் வந்து எங்களை அழைக்கிற விதமே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஏறக்குறைய 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் அண்ணா, இங்கிலீஷ் அண்ணா, மேக்ஸ் அண்ணா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு மளிகை கடையில் ஆரம்பித்து நாங்கள் ஒரு கல்வியாளர்களாக மாற ஆரம்பித்த தருணம் அது. அப்போது இந்த இதில் நாங்கள் யாருமே காலேஜுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டே படித்து அது மாதிரி வந்து நாங்கள் பட்டம் வாங்கினோம். அப்போ எங்களுக்கு அந்த ரெக்கக்னேஷனும் எங்களுக்கான நாலேஜும் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அங்கே ஒரு மாற்று யோசி இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது எனக்கு 10th ஸ்டாண்டர்டில் எனக்கு சின்ன கிளாஸில் இருந்து எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ்னால் ரொம்ப நல்லாவே போடுவேன். 10th ஸ்டாண்டர்டில் என் பேர் மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் 10th என்னால் சென்டம் வாங்க முடியல. அதே மாதிரி ஒரு 80% வாங்கினேன், 80 என்னுடைய மார்க் 10th.
அதுக்கடுத்து 11th 12th பார்த்தீங்கன்னா 81% 82% தான் வாங்க முடிஞ்சது. அதுக்கடுத்து ஒரு ஆர்வத்தில் நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துட்டேன். டியூஷன் போகாமல் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் வீட்டில் இருந்துக்கிட்டு நைட்டு உட்காந்து படிக்கிறது மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடுமையான விஷயம். அதுவும் டிகிரி லெவலில் படிக்கிறது ரொம்ப கடுமையான விஷயம். மேக்ஸுக்கு எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்தாலும் நான் தமிழ் மீடியம் புக்கை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் மீடியம் ட்ரை பண்ணிக்கிட்டு தபால் மூலமாக படிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்த ஒரு காலகட்டம். அப்போ கன்னிமாரா லைப்ரரி போன்ற லைப்ரரிலாம் சேர்ந்து தமிழ் மீடியம் புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அப்படிலாம் படித்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த நேரத்தில் ஃபஸ்ட் டைம் என்னால் எக்ஸாமே வந்து எழுத முடியல. எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டேன். அரியர் எக்ஸாம் எழுத சமயத்தில் முக்கி திணறி படித்து ஒரு 40 மார்க் வாங்கினேன். ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர்னு ஆரம்பிச்சிடும். 10th + 2 கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். 10th + என்கிட்ட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கால் வந்தது. என்ன கால் வந்ததுன்னா, பிஎஸ்சி மேக்ஸில் நான் பாஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இயர் 40 மார்க். நான் செகண்ட் இயரோட வெர்ஜன் ஆஃப் செகண்ட் இயரில் வந்து நான் இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் இயருக்கு ஒரு டியூஷன் சேர்த்து ஒரு ஸ்டூடெண்ட் வராரு, சுருளிவேல்னு சொல்லிட்டு. அவரை எனக்கு கீழே பிஎஸ்சி மேக்ஸ் ஃபஸ்ட் இயருக்கு நான் ஸ்டூடெண்ட் அட்மிட் பண்ணிட்டேன். இப்போ நான் எனக்காக படித்த காலத்தை மீறி இப்போ என்னுடைய மாணவருக்காக நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த மாணவரை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும், எப்படியாவது நல்ல மார்க் வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு போராடி அந்த சுருளிவேல் வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 72 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி எனக்கு ஒரு தேங்க் பண்ணார். அதே நேரத்தில் நான் பிஎஸ்சி மேக்ஸில் செகண்ட் இயரில் ஐ காட் சென்டம். 10th வாங்காத 11th வாங்காத எங்கள் அப்பா அம்மா படிக்க சொல்லி படிக்கிற காலத்தில் விட்டுட்டு கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறப்போ எனக்காக நான் படிக்கிறப்ப வாங்க முடியாத மார்க்கு நான் இன்னொருத்தருக்காக படிக்கிறப்ப என்னால் வாங்க முடிஞ்சுது அப்படிங்கிறது தான். அப்போ நமக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத புரிய வச்சது நம்ம அந்த பொறுப்புகளை வந்து நம்ம எப்படி முன் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறப்ப. அப்போ நான் சென்டம் வாங்கின பிறகு சுருளிவேல் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருப்பார் நான் அவருக்கு ஆசிரியர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அதுக்கப்புறம் பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தோம். அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேக்ஸ் போனோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் என்னுடைய பெற்றோர் ஒருத்தர் வந்து டியூஷன் சென்டர் நல்லா நடக்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் குன்றத்தூருக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தார். அப்பவும் அதே 0 இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது ஒரு சின்ன வீடு தான். ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்கூலை ஆரம்பித்தோம். லிட்டில் ஃப்ளவர் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் நாங்கள் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு அரசுக்கு எழுதி போட்டோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு அனுமதி வந்து அந்த வருஷமே வந்து 1994 வந்துச்சு. ஒரு ரெகக்னைஸ்டு ஸ்கூலாக தான் வந்து ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுடைய நுட்பங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த கல்விகள்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்து அந்த ஸ்கூல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. ஒவ்வொரு வழியாக வளர்ந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு கட்டத்தில் 2006-07 வந்து லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியாக வந்து மாறுது. அதுக்கப்புறம் 2011-12 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல ஏறக்குறைய 1.5 ஏக்கர் பரப்பளவில் வந்து லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாறுது. 2019 பார்த்தீங்கன்னா அதனுடைய சில்வர் ஜூப்ளி வர சமயத்தில் வந்தவாசியில் வந்து ஜூப்ளி குளோபல் ஸ்கூல், லிட்டில் ஃப்ளவர் ஜூப்ளி குளோபல் ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு இப்போ போன வருஷத்தில் வந்து அது ஜூப்ளி குளோபல் ஸ்கூல் சிபிஎஸ்சி அங்கீகாரம் பெற்ற சிபிஎஸ்சி பள்ளியாக வந்து இருக்குது. இப்போ பள்ளியினுடைய 30வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நாங்கள் வந்து இப்போ லிட்டில் ஃப்ளவர் ஜூப்ளி இன்டர்நேஷனல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பிரிட்ஜ் பள்ளியை வந்து துவங்கி இருக்கோம். அது இல்லாமல் ஃபியூஜன் சிபிஎஸ்சி பள்ளின்னு சொல்லி சென்னையிலேயே ஒரு புதிய சிபிஎஸ்சி பள்ளியை வந்து துவங்க இருக்கின்றோம். இந்த முயற்சிகள்லாம் வந்து நாங்கள் கல்லூரிக்கு செல்லாமலே நாங்கள் கல்வியாளர்களாக மாறின விதம் வந்து இப்படித்தான் படிக்க ஆரம்பித்தோம். ஒரு கட்டத்தில் 2010 வந்து அரசு வந்து இந்த சமச்சீர் கல்வியை நாமினேட் பண்ணுறப்போ அதை முன்னெடுக்கிறப்போ அதனுடைய 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தினுடைய ஆசிரியராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஏறக்குறைய அந்த 8 பேர் இந்த கல்வியாளர் குழுவில் நானும் பங்காற்றினேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நாங்கள் எழுதின புத்தகத்தை வந்து ஏறக்குறைய 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் ஏறக்குறைய 10 வருஷமாக அந்த புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து இந்த எஜுகேஷனல் கான்ட்ரிபியூஷனுக்காக 2014 தனியார் பள்ளிகள் சார்பில் பார்த்தீங்கன்னா நல்லாசிரியர் விருது வந்து நான் வாங்கியிருக்கேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு வந்து வாங்கியிருக்கேன். இப்படித்தான் இந்த பள்ளி வந்து சிறிது சிறிதாக மாறி இன்னைக்கு வந்து ஒரு லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியாக மாறினுச்சுன்னா இதில் எத்தனை மாற்றி யோசி வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். மாற்றி யோசித்து கொண்டே இருந்தால் மாற்றங்கள் தானாக நிகழும் என்பதுதான் உண்மை. பள்ளி எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத வந்து நேற்று கேட்டீங்க. அந்த பள்ளி எப்படி ஆரம்பித்து அந்த பள்ளி வந்து ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்க்ராட்சில் இருந்து இடமே இல்லாமல் ஒரு வீடுகளிலே ஆரம்பித்த ஒரு பள்ளி ஆரம்பித்த அந்த ஒரு பள்ளி தான் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி எடுத்து அந்த பள்ளி வந்து வளர்ந்து கொண்டே வந்தது. ஒரு பள்ளி வந்து ஒரு முழுமையான பள்ளியாக ஒரு கம்ப்ளீட் எஜுகேஷன் கொடுக்கிற பள்ளியாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உழைக்க ஆரம்பிச்சப்போ நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கடந்து அந்த பள்ளியோட டிசைன் அந்த மாடல் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எங்களுடைய ரொட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அட்மிஷனுக்கு பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா முதல் ஒர்க் ஷாப்பே பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து ஆரம்பிப்போம். அதாவது பெற்றோர்களுக்கே நாங்கள் வகுப்பெடுத்து தான் அதுக்கப்புறம் தான் மாணவர்களுக்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி அட்மிஷன்லாம் முடிஞ்ச பிறகு குழந்தைகள் பள்ளிக்கு வருவதற்கு முன்னால் பெற்றோர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு வகுப்பு எடுப்போம். அதுக்கு பேர் பேண்டுன்னு பேர், பிகினிங் ஆஃப் அஃபினிட்டி இன் நியூ டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், BAND அப்படின்னு சொல்லி. இதனுடைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3rd வெர்ஷன் வந்து அதில் இருக்கு. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் குழந்தைகள் வளர்ப்பில் எழக்கூடிய அந்த சேலஞ்சஸை எப்படி பேரண்ட்ஸ் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிளியரான ஓரியன்டேஷன் இருக்கும். ஒரு 2 hours ப்ரோக்ராம். இதில் கண்டிப்பாக அப்பா அம்மாவா வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஏராளமான குழப்பங்களுடன் வரக்கூடிய பெற்றோர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியோட முடிவில்
பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு அந்த குழப்பம் தெளிந்து போவார்கள். குழந்தைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தனை விதமான சேலஞ்சஸ் வரும், இன்னைக்கு டிஜிட்டல் ஏராவில் இருக்கிறப்ப எத்தனை விதமான சேலஞ்சஸ் இருக்கு, இந்த அடலசன்ஸ் ஏஜை கடந்து போறப்ப எப்படி இருக்கு, அவங்களுக்கான பிரைவேசி எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களுக்கு பாக்கெட் மணி தேவையா தேவையில்லையா, அவர்களுக்கு சுதந்திரத்தினுடைய எல்லை எந்த அளவு இருக்கலாம், அந்த ஹைட் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். முதல்ல ஹூ இஸ் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, குழந்தை ஏன் அவங்களுக்கு பிறந்தார்கள்ங்கிறது ஆரம்பிச்சு, அந்த இது வந்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சைல்டு அபியூஸ்ல இருந்து கடவுள்னா என்னங்கிறது புரிதல் வரைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லிக் கொடுக்குற வரை ஒரு முழுமையான நிகழ்ச்சியாக இருக்கும். அது இல்லாமல் எங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு நடக்கின்ற அந்த அசம்பிளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த அசம்பிளியே வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த அசம்பிளியில் இந்த டே சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கும். அந்த சிறப்பை வந்து ஒரு நாடகமாகவோ ஒரு பாடலாகவோ மைமாகவோ போட்டு அவங்க வந்து அதை வந்து சிறப்பாக வந்து செய்வாங்க. அதனால ஒவ்வொரு நாளுமே ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அதில் தினமும் திருக்குறள் இருக்கும், திங்கள் திருக்குறான் இருக்கும், செவ்வாய் சிறப்பு செய்திகள் இருக்கும், புதன் பகவத்கீதை இருக்கும், வியாழன் விவிலியம் இருக்கும், வெள்ளி வெற்றியாளர் இருப்பாங்க, சாட்டர்டேனா ஒரு லிபர்ட்டியா ஸ்பெஷல் இருக்கும். ஒவ்வொரு நாள் அசம்பிளியும் ஒவ்வொரு கிளாஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. எவ்ரி தேர்ஸ்டே வந்து லைப்ரரி டீம் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்கல்ல, லைப்ரரியில் என்ன புக்கு படிச்சாங்க, அந்த புக்கு படிக்கிறதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் இருக்கு, அந்த புக்கை படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின ரிவ்யூவில் பெஸ்ட் ரிவ்யூ என்ன, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அப்போ அந்த அசம்பிளியே வந்து ஒரு கொண்டாட்டத்தோடு தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த காரணத்துக்குலாம் வெளியே வரணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நாள் வெளியே தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், அது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், அந்த ஆக்டிவிட்டியோட எண்டில் ஒரு கிளைம் இருக்கும். மந்த்லி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புக் ஃப்ரீ டேன்னு இருக்கும், புக்கே எடுத்து வர மாட்டாங்க. ஆனால் ஸ்கூலில் எல்லா அகடமிக் ஆக்டிவிட்டீஸும் ரெகுலராக வந்து நடந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஒவ்வொரு தேவையான இன்சைட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராமாக அழகாக வந்து நடந்துட்டு இருக்கும். மாணவர்கள் என்ன பார்க்க வரப்போ, ஒரு சேர்மன்கிற பேரில் முதல்வருங்கிற பேரில் நான் இருக்கிறப்போ என்ன பார்க்க வரக்கூடிய எந்த மாணவர்களுமே எனக்கு முன்னாடி இருக்கிற சேரில் உட்காந்துக்கிட்டு தான் பேசுவாங்க. சஜஷன் பாக்ஸை அழகாக யூஸ் பண்ணுவாங்க. அவர்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்கும். ஸ்கூலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேர்மனை பார்க்கறதுக்கு, டீன் மேடத்தை பார்க்கறதுக்கு, ஹெட்மிஸ்டர்ஸை பார்க்கறதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும். இங்கே எந்த ப்ரோட்டோக்காலுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் எல்லாமே மாணவர்களை வரவேற்பதற்காக கேட்டில் தான் இருப்போம். அதனால் என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் அசம்பிளி டைமுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஸ்கூல் வாசப்படியில் தான் நாங்களாம் நின்றுட்டு இருப்போம். அதுதான் இந்த பள்ளியினுடைய சிறப்பு தன்மை அப்படின்னே வந்து சொல்ல முடியும். அது இல்லாமல் ஸ்கூலில் வழக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான கொண்டாட்டங்கள், ரிபப்ளிக் டேவாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும், காந்தி ஜெயந்தியாக இருக்கட்டும், கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும், அது இல்லாமல் கொலு செலிப்ரேஷனாக இருக்கட்டும், பொங்கல் விழாவாக இருக்கட்டும், இஃப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த அனைத்து நிகழ்ச்சியுமே ஒன்று விடாமல் பள்ளியில் வந்து கொண்டாடிட்டு இருப்போம். ஒவ்வொரு ஆசிரியரும் ஏறக்குறைய ஒரு 100 ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா 100 ஆசிரியர்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பொறுப்பெடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு வகுப்பும் ஒரு நிகழ்ச்சிக்கு பொறுப்பெடுத்துக்குவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சியுமே வந்து சிறப்பாக தான் இருக்கும். அந்த விழாவினுடைய வெற்றியை வந்து அந்த 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 டீச்சருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கோ வந்து அந்த கிரெடிட்டை வந்து கொடுப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அந்த நிகழ்ச்சி நல்லா வரணும்னு சொல்லி உழைப்பார்கள். இதுதான் அந்த ஒரு மாடல். ஸோ அப்போ இந்த டிப்ளாய்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு அந்த அந்த வேலையை வந்து கொடுக்குற விதம் இருக்குது. அதனால அது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேத்ஸ்க்காக ஒரு மேத்தமேட்டிக்கல் கிளப்னு சொல்லியிருக்கு, இங்கிலீஷ்க்காக லீடு கிளப்னு சொல்லியிருக்கு, ஸ்டூடெண்ட் லீடர்ஸுக்காக கிளிப்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்னு சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, என்விரான்மெண்டல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஆப்பிள் கிளப்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது மாதிரி ஏராளமான கிளப் இருக்குது. எங்கள் ஸ்கூலில் எலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஒரு டிப்பிக்கல் எலெக்ஷனாக வந்து நடக்கும். இது ஒன்று பற்றி நாங்கள் விலாவரியாக நிறைய விஷயங்களை எங்களால் பேச முடியும். இதெல்லாம் மீறி இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த அடோலசன் ஏஜுக்கு வரப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராமாகவும் பாய்ஸுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராமாகவும், கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா SHE ஷீன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஆஃப் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. பாய்ஸுக்கு வந்து கேரக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொடுப்போம் அவங்களுக்கு. அதெல்லாம் முடிச்ச பிறகு 9th 10th 11th 12th வரப்போ கேரியர் கைடன்ஸை பற்றி பேச ஆரம்பிப்போம். கேரியர் கைடன்ஸை பற்றி இப்போ இந்தியாவினுடைய தலைச்சிறந்த கேரியர் கவுன்சிலர்ஸ்லாம் வருவாங்க ஸ்கூலுக்கு, அவங்களோட 1-to-1 பேசுவாங்க, அவங்களோட அட்ரஸ் பண்ணக்கூடிய செய்தியை வந்து எடுத்துக்குவாங்க. அது இல்லாமல் மற்ற ரிசோர்ஸஸ் எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்குதோ அங்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. 9th ஸ்டாண்டர்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் விசிட் கூட்டு போவோம். 11th ஸ்டாண்டர்ட் வரப்போ அசம்பிளி விசிட் கூட்டு போவோம். அது இல்லாமல் இடையில ஐவின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி, 7th ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி, 8th ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு இதோட தொடர்பு படுத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்போம். கடைசியாக 12th முடிச்சுட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூன்னு சொல்லி வைப்போம். மார்க் இன்டர்வியூனா ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூ அப்படி கிடையாது. ஏறக்குறைய 171 +2 மாணவர்களுக்கு போன முறை மார்க் இன்டர்வியூ பேனலிஸ்ட்டாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா 23 பேர் பேனலிஸ்ட்டாக வந்தாங்க. அதில் TCSலேருந்து வந்திருந்தாங்க, இன்ஃபோசிஸ்லேருந்து வந்திருந்தாங்க, கேப்ஜெமினிலேருந்து வந்திருந்தாங்க. இது மாதிரி எல்லா லீடிங்கில் இருக்கிற HR ப்ராக்டிஸில் இருக்கிற அவ்வளோ பேருமே வந்திருந்தாங்க. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எப்படி ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, அதில் ஆப்டிடியூட் டெஸ்ட்டோட ரோல் என்ன, இன்டர்வியூவில் என்னென்ன கெஸ்டர்ஸ் இருக்குது, அதோட லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்குது, இது விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நீட்டாக ஒரு ஃபைலோட ஒரு குட் பை சொல்லி ஸ்கூல்லேருந்து வெளியே போவாங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணுற விதம் இது சோஷியல் மீடியா
இந்தியாவில் இருக்குது. இது எங்களுடைய பேரண்ட்ஸ் எங்களை குளோரிஃபை பண்ணக்கூடிய விதம். இதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. இந்த அசஸ்மெண்ட்டோட அடிப்படையில் தான் குன்றத்தூர் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியானது கடந்த 2 ஆண்டுகளாக எஜுகேஷன் டுடே இவங்களுடைய கருத்து கணிப்பின்படி ரேட்டட் as இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்றதுல நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் ஏராளமான மாற்றி யோசி கருத்துக்கள் வந்து பொதிந்து கிடைக்கிறது தான். ஒரு ஸ்கூல்ல பாடம் நடத்தலாம், குழந்தைகளை பெரியாளாக்கலாம், கல்வி கொடுக்கலாம், 100 மதிப்பெண்கள் பெற வைக்கலாம், இதெல்லாமே ஓகே. ஆனால் ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் கன்சர்ன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரி ஆளுங்க சொல்லுவோம், கல்வியில் 30% தான் வந்து ஆசிரியர்கள் கற்பித்து புத்தகத்திலிருந்து மாணவர்கள் கற்றுக்கொள்வது, 70% வந்து உலகத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சில்ட்ரன் டு என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த விஷயம் வந்து இடையில ஒரு முறை பொறித்தட்டின மாதிரி எங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ நம்ம யோசிக்கிற திடீர்னு மழை பெய்யுறது, திடீர்னு புயல் அடிக்கிறது, அளவுக்கு அதிகமான வெயில் அடிக்கிறது, இந்த என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்லாம் பற்றி நம்ம விஷயம் தெரிய ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது தான் இந்த விஷயம். அதாவது நாங்கள் ஸ்கூலில் ஒரு முறை மாணவர்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ, ஏன் சார் நம்ம ஸ்கூலில் பிளாஸ்டிக்கை தடை செய்யக்கூடாது, அரசு வந்து கடைகள்லாம் தடை செய்கிறாங்க, ரோடுகளில் தடை செய்கிறாங்க, ஸ்கூலில் பிளாஸ்டிக்கை நம்ம தடை செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன மாணவர் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாரு. உடனடியாக அந்த விஷயத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 2-3 மீட்டிங் போட்டோம். ஸ்டூடெண்ட்டுக்கு மீட்டிங் போட்டாச்சு, பேரண்ட்டுக்கு மீட்டிங் போட்டாச்சு, டீச்சர்ஸ்க்கு மீட்டிங் போட்டாச்சு, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னையிலேருந்து பிளாஸ்டிக் வந்து ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, அண்ட் லிட்டில் ஃபார் கோயிங் டு பி த கிரீன் ஸ்கூல், பிளாஸ்டிக் ஃப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்துட்டோம். அப்போ இந்த முடிவு எடுத்தாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இதுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் 2 டஸ்ட்பின் கொடுத்துட்டோம். இந்த குப்பைகள்லாம் எங்கே சேகரம், அந்த சோர்ஸ்லேயே செக்ரிகேட் பண்ணி பிளாஸ்டிக் நான் பிளாஸ்டிக்னு சொல்லி பிரித்து போட்டுருணும் அப்படிங்கிறதும், பிளாஸ்டிக்கை வந்து கம்ப்ளீட்டாக ரீசைக்கிளுக்கு அனுப்பணும், நான் பிளாஸ்டிக்கை வந்து அது வந்து கம்போஸ் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ்லாம் கொண்டு வந்தாச்சு. ஒரு வாரம் ஸ்ட்ரிக்டாக அந்த ப்ராக்டிஸ் போய்கிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கிட்ட மாணவர்கள் வந்து நிறைய விதத்தில் வந்து அவங்க சஜஷன் கொடுக்க முடியும். என் முன்னாடி சேரில் உட்காந்து கொடுக்க முடியும். நேரடியாக பேசக்கூடிய விஷயங்களை வந்து சஜஷன் பாக்ஸ் மூலம் கொடுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா வி காட் அ லெட்டர் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சைன் பண்ணி லெட்டர் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டர் என்னென்னா, சார் இங்கே பிளாஸ்டிக் வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டீங்க, கேம்பஸில் பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே உழைச்சிட்டு இருக்கோம், ஆனால் நாங்கள் சுற்றி ஒரு சர்வே பண்ணதில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுடைய வீடு ஸ்கூல் காம்பவுண்ட் ஒட்டி பக்கத்தில் இருந்துச்சு. சார் தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள், உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எத்தனை பிளாஸ்டிக் வந்து ஸ்கூல் கிரவுண்டுக்கு வருதுன்னு பாருங்கள், பால் கவர் நிறையா இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி நிறையா பிளாஸ்டிக் கவர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு உரிமை கொடுக்குறப்போ நம்மகிட்ட இருக்கிற தவறை எவ்வளோ அழகாக சுட்டி காட்டுறாங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போனேன். என்னுடைய அப்பா, அம்மா, என்னுடைய குழந்தைகள் இவங்களோட வச்சுக்கிட்டு நான் ஒரு மீட்டிங் வந்து போட்டு, எங்களுடைய மெய்டு, குக்கை இவங்கெல்லாம் அதை வச்சுக்கிட்டு பிளாஸ்டிக் கவருக்கு அதில் ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு. ஒரு வாரம் என்னோட வீட்டை சரி பண்ணிட்டு திரும்ப தான் ஸ்கூலுக்கு வந்தேன். ஸோ அப்படி ஸ்கூலுக்கு வந்து ஆரம்பிச்சதான் ஆப்பிள் கிளப் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அந்த ஆப்பிள் கிளப்புங்கிற பேர் கூட ஒரு ஸ்டூடெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணார். ஆப்பிள் கிளப் அப்படின்னா ஆன்டி பிளாஸ்டிக் டு ப்ரொடெக்ட் லாடபிள் எர்த், APPLE. இந்த ஆப்பிள் கிளப் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கிறது உலகத்தை, பூமியை காப்பாற்றுவதற்கான ஒரு இயக்கம் மாதிரி லிட்டில் ஃப்ளவரால் முன்னெடுக்கப்பட்டது. ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்த பிறகு நிறைய விதத்தில் குன்றத்தூர் அப்போ டவுன் பஞ்சாயத்து அசோசியேட் ஆகி நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பண்ணியிருக்கோம். அப்படி அவங்களோட பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்போ ஹேண்ட் இன் ஹேண்ட்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்டேஜில் அவங்களுடைய ரோல் வந்து இருந்தது. அவங்களுக்கும் ஸ்கூலுக்கும் சேர்ந்து அசோசியேட் ஆகி நிறைய இடத்துல நாங்கள் மாஸ்க் கிளீனிங் கேம்பெயின், இந்த அவேர்னஸ் கேம்பெயின், ஸ்மோக் ஃப்ரீ போகி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட அசோசியேட் ஆகி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஹேண்ட் இன் ஹேண்ட்ங்கிற NGO பிலாங்ஸ் டு ஸ்வீடன் ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்களுக்கு அவங்க இந்தியாவில் 84 டவுன் பஞ்சாயத்தோட அசோசியேட் ஆகி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட். அதில் எந்தெந்த ஸ்கூலோடலாம் அவங்க வந்து அசோசியேட் ஆகிருக்காங்களோ அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கேட்டிருந்தாங்க. அப்படி 2013-14 நாங்கள் கொடுத்த ப்ரெசன்டேஷன் வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 ப்ரெசன்டேஷனை வந்து எங்களுக்கு வந்து கிரீன் ஸ்கூல் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது கூட காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்டடி டூர் அப்படின்னு சொல்லி ஸ்வீடனுக்கு என்னையும் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஏறக்குறைய 7 நாள் விசாவில் ஆரம்பித்து டூ அண்ட் ஃப்ரோலேருந்து, ஸ்டேவிலேருந்து, ஃபுட்டுலேருந்து எல்லா செலவும் அவர்களுடைய செலவு தான். அந்த யூரோப்பில் அங்கே ஒவ்வொரு ஃபெசிலிட்டியும் ஏறக்குறைய 7 நாட்களுக்கு அவங்க நாட்டில் இந்த செக்ரிகேஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்குது, இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஸ்டைனிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். செல்ஃப் சஸ்டைனிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஜப்பானில் இருக்கிற மாதிரி எங்களுடைய குழந்தைகள் தான் அவங்களுடைய கிளாஸை அவங்களே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நாங்கள் ஒரு டேக்லைனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம், என் குப்பை என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ இந்த டேக்லைனும் இந்த ஹேஷ்டேக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அதை வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட செய்வாங்க. இதில் வந்து கம்பல்சரி கிடையாது, வாலண்டியராக தான் செய்வாங்க. அந்த வாலண்டியராக செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து செல்ஃப் ஜென் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லேபிள் கொடுப்போம். அவங்களுக்கான செலிப்ரேஷன் வந்து இயர்லி ஒன்ஸும் ரொம்ப பெரிய செலிப்ரேஷனாக வந்து நடக்கும். ஒரு பெரிய கெஸ்ட்டு வந்து அவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நினைவு பரிசு கொடுப்போம், அவங்களுடைய ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணி. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் மாத சம்பளம்னு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எந்த எம்ப்ளாயும் கூட வச்சுக்க முடியாது, எல்லா வேலையும் அவங்களே தான் செய்யணும். இப்போ எங்கள் ஸ்கூலில் பொறுத்தவரைய இந்த மெட்ரிகுலேஷனில் மட்டும் படிக்கிற 1800 குழந்தைகளில் ஏறக்குறைய 600 குழந்தைகள் இந்த மாதம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் சம்பளம் பெற தகுதியுடையவர்களாக இருக்காங்க அப்படின்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். இந்த ப்ராக்டிஸ் நாங்கள் ஆரம்பித்த இந்த ப்ராக்டிஸ் வந்து எப்படின்னா, குன்றத்தூரில் அப்போ ஒரு பாண்ட் கிளீனிங்னா அல்லது முருகன் கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு சாப்ளிங் ப்ரோக்ராம் நடத்தணும், செடி நடணும் அப்படின்னா உடனடியாக லிட்டில் ஃப்ளவர் கூப்பிடு அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி குன்றத்தூர் முனிசிபாலிட்டியோடு சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி குன்றத்தூர் முனிசிபாலிட்டியோட சேர்ந்து டாய் காத்தான் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம். டாய் காத்தான் அப்படிங்கிறது வாவ் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட், அதாவது இந்த வேஸ்ட் பொருட்களிலிருந்து சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களை செய்யணும் அப்படிங்கிறது. அதனால தான் டாய் காத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 2000க்கு மேற்பட்ட அட்ராக்ஷன்ஸ் வந்து வச்சோம். கடும் மழையிலும் ஏறக்குறைய 3000 பேர் வந்து விசிட் பண்ணாங்க. இந்திய லெவலில் பள்ளிகளில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லேயே அதுதான் நம்பர் 1 நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தது. ஏன்னா அதில் குழந்தைகள் வந்து வேஸ்ட் மெட்டீரியலை பற்றி ஒரு கன்செப்ட், ஒரு மியூசிக் ஷோவே வந்து நடத்தினாங்க. அது கூட யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. அப்போது ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவரும் அழகுபட செய்யக்கூடியவங்களாக வந்து இருக்காங்க. இந்த எப்படி சென்னையில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் வந்து குப்பையை வந்து அல்றவர்களுக்காக ஒரு கிராட்டிடியூடோட ஒரு சாங் வந்து கொடுத்துருப்பாரு. குன்றத்தூர் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியினுடைய சார்பில் குன்றத்தூர் இது எங்கள் குன்றத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குப்பைக்காக ஒரு சாங்கு போடுறதுக்காக லிட்டில் ஃப்ளவர் பள்ளியினுடைய சார்பில் ஒரு சாங் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு தான் குன்றத்தூர் ஃபுல்லாகவே வந்து இந்த குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்கு போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ், அந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணது போகிறதுக்கான வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் மினிஸ்டர் முன்னாடி, கமிஷனர் முன்னாடி ஒரு டான்ஸ் போட்டு இந்த சாங்கை வந்து அவங்கள அங்கே டெடிகேட் பண்ணோம். அதுக்கடுத்து வர்தா புயல் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏராளமான மரங்கள் வந்து விழுந்து விட்ட நேரத்தில் குன்றத்தூர் கிரேட்டர் சென்னை போலீஸோடு சேர்த்து ஏறக்குறைய 10,000 மரக்கன்றுகள் நட நிகழ்ச்சியில் வந்து பள்ளி மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. கிரீன் கலாம் ப்ராஜெக்டோடு சேர்த்து நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்துல் கனி, ஹவுஸ் ஆஃப் கலாம் குடும்பத்தோடு சேர்த்து, அதுக்கப்புறம் இவர் நடிகர் விவேக்கோடு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் எங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கிளீனிங்காக எங்களை கூப்பிடுவாங்க. கோஸ்ட் கிளீனிங் பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ் போவாங்க அல்லது கல்லூரி மாணவர்கள் போவாங்க. தமிழ்நாட்டிலேயே பள்ளி மாணவர்கள் வந்து கோஸ்டல் கிளீனிங்காக போகிறாங்கன்னா அது குன்றத்தூர் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களாக தான் வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த டர்ட்டில் ப்ரீடிங் டைமு, ஆமைகள் வந்து குஞ்சு பொறிக்கிற நேரத்தில் அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. அதில் வாலண்டியர்ஸாக எங்களுடைய மாணவர்கள் வந்து இருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு என்ஜிஓட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது பள்ளி அப்படிங்கிறத மீறி, பாடம் அப்படிங்கிறத மீறி இதில் என்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், அது மாதிரி ஏராளமான மாணவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப எங்களால் உற்பத்தி செய்யப்படுகிற அவ்வளோ மாணவர்களும் சொசைட்டிக்கு இந்த என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு போகிறாங்க, என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டாக போகிறாங்க. இந்த ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர்னு சொல்லி கிரேட்டா தும்பர்க்கு உட்கார்ந்த மாதிரி எங்களுடைய மாணவர்களுக்கு அந்த நாலேஜை கொடுத்து தான் வெளியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். எப்படி நாங்கள் குப்பை பொறுக்க ஆரம்பித்து ஸ்வீடன் போனோமோ, இன்றைக்கி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் எல்லாம் சேர்த்து ஒரு ரேட்டிங்கில் இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ கான்ட்ரிபியூஷனுக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அளவில் வந்து கிரீன் சாம்பியன் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வாங்கணும். அதே நாளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் இந்த கான்ட்ரிபியூஷன், என்விரான்மெண்டல் கான்ட்ரிபியூஷனுக்காக தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழே வந்து 3rd பிளேஸ், 3வது பிளேஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் சேர்த்து 2nd பிளேஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, 1st பிளேஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, 3rd பிளேஸ் வந்து இன்ஸ்டியூஷனில் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து வாங்கினது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ பாருங்கள், ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் நாங்கள் எதுவுமே விருதுக்காக செய்யவில்லை, குழந்தைகளுக்கு அந்த பழக்கம் வேணும்னு தான் செஞ்சோம். இன்னைக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரமாக மாறி இருக்குன்னா எல்லாமே மாற்றி யோசி தான். ஒரு பள்ளி அப்படிங்கிறது எந்த நிலைமையிலேருந்து எப்படி வருது, சொசைட்டியில் எவ்வளோ கன்சர்னோடு இருக்கணும், அந்த என்விரான்மெண்டலில் எப்படி ஆக்டிவாக இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பள்ளியில் முக்கியமாக ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். ஃபாஸ்ட்னு பேர், ஃப்ளவர்ஸ் அவேர்னஸ் அண்ட் சோஷியல் ட்ரூப் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது அந்த குழந்தைகளுக்கு அந்த சோஷியல் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வேல்யூஸை இன்கல்கேட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் 4th ஸ்டாண்டர்டுக்கு மேலே அவங்க வந்து அதில் பார்ட்டாக இருக்க முடியும். என்ன மாதிரியான சோஷியல் சர்வீஸ்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்
தகுதியானவர்கள் ஒருத்தர் கூட இல்லாத ஒரு நிகழ்ச்சியை பண்றோம். என்ன நிகழ்ச்சினா பிளட் டொனேஷன் கேம்ப். ஆனா பாருங்க, பிளட் டொனேட் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டியே 18 வயசுக்கு மேல தான். பள்ளியில் இருக்கின்ற மாணவர்கள் ப்ரீகேஜில் 2.5 வயதில் ஆரம்பிச்சு +2 முடிக்கிறப்ப 17 வயசுல பள்ளியில இருந்து போயிடுவாங்க. இந்த பிளட் டொனேஷன் கேம்பை கடந்த 10 ஆண்டுகளாக லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியானது தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. டிஃபரெண்ட் சோஷியல் ஃபார் லைன்ஸ் கிளப் இது மாதிரி மக்களோட சேர்த்து நடத்திட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுவரைய எங்ககிட்ட ஏறக்குறைய 865 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் வந்து நாங்கள் ஸ்கூல் மூலமாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்ரி இயர் ஜூலையில் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடக்கும். இதில் ஒரு பொட்டன்ஷியல் டோனர்ஸ் கூட ஸ்கூலில் கிடையாது. பள்ளியினுடைய பெற்றோர்கள், பள்ளியினுடைய பழைய மாணவர்கள், டீச்சர்ஸு, ஸ்டாஃபு இது மாதிரி எல்லாருமா சேர்ந்து கொடுப்பாங்க. இந்த இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் எந்த விதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்கள் நடத்துறது இந்த ஜூலை ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு மாதத்தில், கல்லூரிகள்லாம் ஜூலை முடித்து ஆகஸ்ட்டில் தான் வந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த விடுமுறை காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் தான் பெருசாக பிளட் டொனேஷன் வந்து கிடைக்கும். கல்லூரிகள்லாம் இல்லாதனால அந்த இடத்துல ஒரு பெரிய பிளட் ஸ்கார்சிட்டி இருக்கிற சமயத்தில் குன்றத்தூர் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியானது இந்த கேம்பை வந்து நடத்தும் பொதுமக்களுக்காக பள்ளியில். இதில் இந்த டிரைவில் ஈடுபடுறது எல்லாமே குழந்தைகள் தான். குழந்தைகள் அவங்க பேரண்ட்ஸை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இதில் இந்த பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷனாக, ஒரு குடும்ப ஈவெண்ட்டாக நடக்கும். ஒரே குடும்பத்தில் அப்பா, அம்மா, அவர்களுடைய உறவினர்கள் அது மாதிரி ஒரு வேனில் வந்து காரில் வந்து மொத்தமாக வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிகழ்ச்சி நடக்கும். அது ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒரு பெரிய விஷயத்தை பண்ண மாதிரி தெரியாமல் ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டு போகிற மாதிரி அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். இதுவரை ஏறக்குறைய 865 டொனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஒரு மெடிக்கல் டேர்மில் சொல்லணுன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு கேம்ப் போடுறாங்க அப்படின்னா ஒரு 30 யூனிட்டாவது கலெக்ட் ஆகணும். அப்படி கலெக்ட் ஆச்சுன்னா அந்த கேம்ப் வந்து ஒரு சக்ஸஸ் கேம்ப்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரே நாளிலேயே 207 யூனிட் வரைய கூட நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சமீபத்தில் நடந்ததில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 105 யூனிட் வந்து கலெக்ட் பண்ணோம் கோவிட்டுக்கு அப்புறம் நாங்கள் நடத்தின கேம்பில். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாஸ்ட் மூலமாக ஏகப்பட்ட அவேர்னஸ், ஆர்கான் டொனேஷனை பற்றி அவேர்னஸ் மொபிலைசேஷன் பண்ணியிருக்கோம். ஜேஆர்சி ஸ்கவுட் வந்து ஸ்கூலில் இருக்குது. ஸோ இது மூலமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணியிருக்கோம். அப்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து இந்த பாடம் படிக்கிறது அப்படிங்கிறத ஒரு மீறி இந்த வெல்பீயிங் ஆஃப் தி சொசைட்டி அப்படிங்கிற விஷயத்துலையும் நாங்கள் வந்து தொடர்ந்து அதை வந்து எங்களுடைய பங்களிப்பை வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எங்களால் சொல்ல முடியும். இப்போ இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த கன்சர்ன் வந்து ஸ்கூல் ஃபுல்லாகவே இருக்கும். எங்கேயாவது ஒரு பாதிப்பு நடந்ததுன்னா குழந்தைகள் வந்து நேராக எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி பேசி தான் கோவிட் சமயத்தில் எல்லாருமே ஒரு மன சோர்வோடு இருந்து கோவிட்லேருந்து எப்போ ரிலீவ் ஆகும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் குழந்தைகள் மூலமாக வந்து பிரேயர் எடுத்தோம். கொள்ளை நோயிலிருந்து விடுபட குழந்தைகளின் கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏறெடுத்தோம். இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்கள்லேருந்து குழந்தைகள் கலந்து கொண்டு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கியர்கள் அப்படி பல்வேறு விதமான குழந்தைகள் வந்து அவங்களுடைய பிரேயரை வந்து கொள்ளை நோயிலிருந்து விடுபடுவதற்காக இந்த கூட்டு பிரார்த்தனை வந்து நடத்தினாங்க. அது வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ரீச் இருந்தது, ஒரு பெரிய பிளஸிங்காக இருந்தது. நிறைய பேரோட பாராட்டுகளும் ஆசீர்வாதங்களும் எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து கிடைச்சிது. இப்போ சமீபத்தில் சிரியாவில் நிலநடுக்கம் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலநடுக்கத்துக்கு மாதிரி ஒரு சின்ன செட்டிங் போட்டு எல்லாரும் ஒரு குழந்தைகள் எல்லாம் ஒரு மெழுகுதிரி ஏற்றி வச்சு அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி ஒரு கூட்டு பிரார்த்தனை வந்து செஞ்சோம். அப்போது இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸை மட்டும் கொடுக்காம அது ஒரு சோஷியல் மூமெண்ட்டாகவே வந்து அதை வச்சுட்டு இருக்கோம். அது 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா குழந்தைகளும் அதில் ஈடுபடுற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அப்போது எங்கெங்கெல்லாம் சமுதாயத்தில் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது உடனடியாக ஸ்கூலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிம்பாங்க. அட்லீஸ்ட் பொருளாதார உதவி செய்ய முடியலன்னா பல பொருளாதார உதவிகளும் நாங்கள் செஞ்சுருக்கோம். கேரளா ஃப்ளட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒரு பெருசாக நடந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்கேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சப்ளைஸ் நிறையா வந்து அவங்களால அங்கே சப்ளை கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஆறுதலாக கடிதங்கள் எழுதுறது, கூட்டு பிரார்த்தனை செய்கிறது, இது மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுக்க ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நாங்கள் பாடம் படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்தோம் அப்படிங்கிறத மீறி சமுதாயத்துக்காக, சொசைட்டிக்காக, மற்றவர்களுக்காக, என்விரான்மெண்ட்டுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத சேர்த்து கற்றுக்கிட்டு இருக்கிறப்போ இது வந்து ஒரு முழுமையான பள்ளியாக இந்த சமுதாயத்தினுடைய வெல்பீயிங்காக குழந்தைகள் ஒர்க் பண்ணுறாங்கிறப்ப அது எங்களுடைய மிகப்பெரிய கிளைமாக இருக்குது. மாற்று யோசனையுடைய மிக உச்சமாக நான் இதை கருதுகிறேன். குன்றத்தூரில் இருக்கிற லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்காக இதுவரை ஏராளமான சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் ஒவ்வொரு விஷயத்தில் புகழ் பெற்ற உடனே எப்படியாவது ஒரு வகையில் அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோட ஒரு அசோசியேஷன் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஏடிஜிபியாக சைலேந்திர பாபு அவர்கள் வந்த பிறகு குன்றத்தூர் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியினுடைய சார்பில், குழந்தைகள் சார்பில் போய் முதல்ல அவரோட வந்து ஒரு பேட்டி வந்து எடுத்து எங்களுடைய ஸ்கூல் பத்திரிகையில் வந்து அவருடைய பேட்டியை வந்து நாங்கள் போட்டோம்.
அது இல்லாமல் இறையன்பு அவர்களை சந்திச்சிருக்கின்றோம். அதுக்கு இல்லாமல் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை சந்திச்சிருக்கின்றோம். பாண்டே செய்தியாளர் அவர்களை சந்திச்சிருக்கின்றோம். அதுக்கப்புறம் கிரண்பேடி அவர்கள் பாண்டிச்சேரியில் வந்து கவர்னராக வந்தப்போ நாங்கள் போய் அவரை சந்தித்து அவங்கக்கிட்ட ஒரு பேட்டி வந்து எடுத்திருக்கிறோம். அவங்களோட ஒரு கலந்துரையாடல் வந்து செய்திருக்கின்றோம். மகாத்மா காந்தியினுடைய பிஏ திரு கல்யாணம் அவருடைய ஏறக்குறைய அவர்கள் இறப்பதற்கு முந்தின ஆண்டு வந்து லிட்டில் ஃபர் பள்ளிக்கு 3வது முறையாக வந்து வந்தாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பள்ளியோட நெருங்கிய தொடர்போடு இருந்தாங்க. சின்ன கலைவாணர் நடிகர் விவேக் அவர்கள் 2-3 முறை லிட்டில் ஃப்ளவர் பள்ளிக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அப்துல் கலாமோடு தொடர்பு படுத்தி நிறைய நிகழ்ச்சிகளுக்காக அவர் வாலண்டியராகவே ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அது எல்லாத்தையும் மீறி தமிழகத்தினுடைய ஆளுநராக இருந்த திரு ரோசையா அவர்கள் பள்ளியினுடைய 23வது ஆண்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக வந்து கௌரவித்தார்கள். அது இல்லாமல் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த இறையன்பு அவர்கள் மற்றுமாக ஐஆர்எஸ் நந்தகுமார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்ற ஏராளமான விஐபிகள் வந்து பள்ளிகளுக்கு வந்திருக்கிறார்கள். இதில் ரொம்ப ரொம்ப முத்தாய்ப்பாக சொல்லணும்னா த அசோசியேஷன் ஆஃப் லிட்டில் ஃபர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வித் டாக்டர் கலாம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிளைம் எப்போவுமே. ஏன்னா 2007 நாங்கள் ஒரு சின்ன பள்ளியாக இருந்தோம். ஏறக்குறைய எங்கிட்ட ஒரு 450லேருந்து 500 மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக, அப்போ தான் மெட்ரிகுலேஷனாக இருந்து நர்சரி பிரைமரியாக இருந்து மெட்ரிகுலேஷனாக மாறக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைய குறைந்த மாணவர்களை வச்சுக்கிட்டு இருந்த ஒரு பள்ளி. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலாம் அவர்கள் வந்து 2007 வந்து இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிற டைமில் அவர் ரிட்டையர்ட் ஆகக்கூடாது, 2வது முறை அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சலாம் டு கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து இயக்கத்தை வந்து ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த குன்றத்தூரில் ஆரம்பித்த அந்த கையெழுத்து இயக்கமானது சென்னை இந்தியா ஃபுல்லாக பரவி ஏறக்குறைய 1,25,000 கையெழுத்துகள் வந்து பெற்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட நாங்கள் சரண்டர் பண்ணுறப்ப வி காட் அ கால். ஆக்சுவலி கலாமுக்கு ஆர்வம் இல்லை, நீங்கள் அதை கம்பல் பண்ணக்கூடாது குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் கலாம்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு. அதுக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப 2010 கலாம் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய முழு நேர தொழிலாக மாணவர்களை சந்திப்பதே ஒரு தொழிலாக வந்து வச்சுட்டு இருந்தார். அப்போ நிறைய நேரங்களில் அவரை சந்தித்து அவரை இம்ப்ரெஸ் ஆனதுனால நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்தில் எஸ்பிஎல்லாக இருந்தார் 2010 ஒரு ஸ்டூடெண்ட். அவன் வந்து நாமினேட் பண்ணா, சார் டாக்டர் கலாமோட பிறந்த தினத்தை இந்திய மாணவர் தினமாக அறிவிக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கோரிக்கையை ஏன் ஸ்டூடெண்ட்டாக நம்ம முன்னெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் சலாம் டு கலாம் 2.0 அப்படிங்கிற ஒரு கையெழுத்து இயக்கத்தை மீண்டும் ஆரம்பித்தோம் 2010. இந்த கையெழுத்து இயக்கமானது வந்து இந்தியா முழுவதும் பல நாடுகளை கடந்து கூட போச்சு. எங்களுக்கு லட்சக்கணக்கான பிரதிகள் வந்து அதில் வந்து கையெழுத்துகள் பெற ஆரம்பித்தாங்க. நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய என்ஜிஓஸ் எங்ககிட்ட இருந்து பிரதிகளை வாங்கி குன்றத்தூர் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்காக இந்தியா சார்பில், இந்திய மாணவர்களுடைய சார்பில் கலாமோட பிறந்த தினத்தை இந்திய மாணவர் தினமாக அறிவிக்க வேண்டிய ஒரு கையெழுத்து இயக்கமாக வந்து நடைபெற்றது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போச்சு. 2011-12 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஜிட்டல்லாம் வந்த பிறகு அப்போ எஸ்எம்எஸ் வசதி இருந்துச்சு. அப்போ எஸ்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா S2 கலாம்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணி எஸ்எம்எஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு வசதி ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் மிஸ்டு கால் அலர்ட் வந்துச்சு. அப்புறம் மிஸ்டு கால் அலர்ட் ஏற்படுத்தணும். அப்புறம் ஆன்லைனில் வந்து salamtokalam.com சொல்லி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து ஓட்டிங் போடலான்னு சொல்லி வச்சுருந்தோம். அந்த ஓட்டிங் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் எங்களுக்கு வரவேற்பு கிடைச்சது. அது பார்த்தீங்கன்னா 2015-16 கலாம் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி வரைய பார்த்தீங்கன்னா 34 லட்சம் கையெழுத்துக்கள் வந்து அகில இந்திய அளவில் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். இந்த இயக்கம் வந்து கலாமுக்கும் எங்களுக்குமான ஒரு பாண்டிங்கும் கலாமின் மீது எங்களுக்கு இருக்கின்ற பற்றுதலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நான் வந்து இதை சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் சலாம் டு கலாம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இப்போ கூட இன்டர்நெட்டில் தேடினீங்கன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் குன்றத்தூர் சென்னை ப்ரொக்ளைம்டு டாக்டர் கலாம்ஸ் பர்த்டே ஆஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல் வந்து இன்றைக்கும் இன்டர்நெட்டில் இருக்கும். எங்களுடைய ஒர்க்கோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இன்றைக்கும் சோஷியல் மீடியாவிலையும் இன்டர்நெட்லையும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். கலாம் அவர்கள் இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த லெகசியை பொதுமக்களுக்கு கொண்டு போகிறதுக்காக 2-3 பெரிய நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம். உங்களுக்கு சான்ஸ்கிரிப்ட் பார்த்துருப்பீங்க, மணல் சிற்பங்கிறத பார்த்துருப்பீங்க. மணல் சிற்பங்கிறது ஒரிசாவோட கடற்கரையில் வந்து தொடர்ந்து சிலர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலையும் என்னைக்காவது ஒரு முறை நடந்திருக்கோம். நாங்கள் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டில் மணல் சிற்பம் வச்சோம்னா ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் போட்டு பீச்சிலேருந்து மணலை கொண்டு வந்து குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டில் போட்டு கலாமோட முகத்தை அந்த போர்ட்ரேட்டை வந்து நாங்கள் ஒரு மணல் சிற்பமாக வச்சுருந்தோம். அவருடைய 1வது நினைவு தினத்தப்போ. 2வது நினைவு தினத்தப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை வந்து ஹவுஸ் ஆஃப் கலாமோட ஃபேமிலியிலேருந்து அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவருடைய அந்த பாரத ரத்னா விருது போன்ற விருதுகள்லாம் வச்சு ஏறக்குறைய 400 எக்ஸிபிட்டை வச்சு அந்த எக்ஸ்போ வந்து 3 நாள் நடத்தினோம். ஏறக்குறைய 6000 பேர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க, பார்த்துக்கிட்டு போனாங்க. ஆக்சுவலாக 3வது நினைவு தினத்தப்போ பார்த்தீங்கன்னா வர்தா புயல் வந்து போயிருந்தது. அப்போ நிறைய மரங்கள்லாம் விழுந்த சூழ்நிலை. அப்போ கலாமோட இறந்த தினத்தையும் அதையும் நாங்கள் ஒன்று சேர்த்து 1 லட்சம் சீட் பால்ஸ் பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை வந்து குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டில் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளஸ்டராக குரூப்பாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேரண்ட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க, பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணுறவங்க யாருனாலும் வந்து அவங்க அந்த சீட் பால்ஸ் விதைப்பந்துகளை செஞ்சு விதைப்பந்துகளை டொனேட்டும் பண்ணலாம், எடுத்துக்கிட்டும் போகலாம். ஊருக்கு போகிறவங்க ஊருக்கு போகிற வழியில் அந்த விதைப்பந்துகளை வந்து தூவலாம். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனாக அந்த நிகழ்ச்சியை வந்து வச்சுருந்தோம். இதுவும் 3 நாள் நிகழ்ச்சியாக கலாமோட பர்த்டே அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறதா 3 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தோம்.
முதல் நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வரவேற்பு, எல்லா மீடியாவிலையும் அது வந்தது. 2வது நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தயாராகிட்டு இருக்கிறப்போ 2வது நாள் காலையில் எங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு ஹவுஸ் ஆஃப் கலாம்ல இருந்து. இந்த முறை கலாமோட பர்த்டேவை நீங்கள் இந்தியன் பிரசிடென்ட்டோட சேர்த்து கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கீங்களா, உங்களுக்கு அழைப்புதல் காத்திருக்கு அப்படின்றாங்க. ஆச்சரியத்தினுடைய உச்சத்துக்கே நாங்கள் போயிட்டோம். உடனடியாக பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு 16 ஸ்டூடெண்ட் அன்னைக்கே ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு அடுத்த நாள் காலையில் நம்மளுடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த், அப்போ இருந்த பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்தோட தலைமையில் ஒரு ஹாலில் கலாமோட பர்த்டேவை அவரோட முன்னிலையில் அந்த விழாவினுடைய இதில் லிட்டில் ஃப்ளவர் பள்ளி ஏறக்குறைய 40 பேர் கலந்து கொண்ட இதில் பார்த்தீங்கன்னா 16 பேர் லிட்டில் ஃப்ளவர் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. இதுவும் பிரசிடென்ட் ஹவுஸ் லைவ்ல, ஃபேஸ்புக் லைவ்ல இன்னைக்கும் கூட நம்மளுடைய குழந்தைகள் கலந்து கொண்டதும், அவர்கள் பிரசிடென்ட் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறப்ப இவர்கள் மைக்கில் அன்னைக்கு அந்த கலாமுக்கும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளிக்குமான தொடர்பை பற்றி பேசினதும் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கும் லைவ்ல இருக்கு. ஸோ ஒரு கலாம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மனிதருக்காக நாம் செய்த இந்த செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வரலாற்று பதிவாக இன்றைக்கி இருக்குது. அப்படின்னா குன்றத்தூர் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படிங்கிறது ஒரு சாதாரண அகடமிக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுற பள்ளியாக இல்லாமல் என்விரான்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறது, சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணுறது, தலைமை பண்புக்காக ஒர்க் பண்ணுறது, அதையும் மீறி இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் நிறைய பேரோட தொடர்பு கொண்டு அவர்களுக்காக ஒர்க் பண்ணுறது, அந்த லெகசியும் அதை ஃபாலோ பண்ணுறதுமாக அமையுது. குழந்தைகளுக்கு அவர்களை பற்றிய வேல்யூஸ் மனதில் கொடுக்கறது, இது மாதிரி பல்வேறு விதத்திலையும் ஒரு முழுமையாக பள்ளியாக இருக்கின்றது அப்படிங்கிற பெருமிதம் எங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. இதற்கு காரணம் என்பது பள்ளியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் ஸ்கூலுக்காக அதை சுருக்கி கொள்ளாமல் என்றைக்குமே தொடர்ந்து மாற்றி யோசித்து கொண்டிருப்பது மட்டுமே காரணம். இதுவரைய ஒரு ஸ்கூல் அதனுடைய ஸ்டோரி எத்தனை விதத்தில் அது ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி எங்ககிட்ட படித்த மாணவர்களில் பார்த்தீங்கன்னா நீட் கிளியர் பண்ணி டாக்டர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்ஜினியர் கணக்கு வழக்கே கிடையாது. ஐஐடி போனவங்க இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ இது சிவில் சர்வீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. சிஏ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது மாதிரி பல்வேறு துறைகள் இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டர்பிரனராக இருக்கிறவங்க இருக்காங்க. ஃபேமிலியோட கன்வென்ஷனல் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் இதில் இந்த எஜுகேஷனுங்கிறத மீறி இந்த ஹைட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் எஜுகேஷனில் இருக்கிறது கூடவே சேர்த்து என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் சமுதாயத்துக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம், பிளட் டொனேஷன் கேம்ப் போன்ற சொல்லி கொடுத்துருக்கோம். பெரிய மனிதர்களுக்காக த வாய்ஸ் ஆஃப் இந்தியாவை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சலாம் டு கலாம்ங்கிற நிகழ்ச்சிகளை எடுத்துகிட்டு போய் கலாமுக்காக ஒரு 34 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தின விதமாக இருக்கட்டும், இவ்வளோ பேர்த்த பார்த்துருக்குறோம். ஆனால் இதில் மிஸ் ஆன ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் என்னென்னா குடும்பம். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும், அப்பா அம்மாவை எப்படி போற்றணும், அப்பா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்குமான அந்த தொடர்பை எப்படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பெற்றோருக்கும் தேவை, குழந்தைகளுக்கும் தேவை, சமுதாயத்துக்கும் தேவை. இது இன்றைக்கு வரை ஒரு அழகுற நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அது லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நான் சொல்லுவேன். நாங்கள் ஒவ்வொரு முறையும் டூர் போகிறப்போ என்னோட அப்பா அம்மாவும் அங்கே வருவாங்க. அவர்கள் இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு அப்பாவுக்கு வயது 88, அம்மாவுக்கு வயது 82 முடிஞ்சு 83. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருவரும் தம்பதியர்களாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே கலந்துக்குவாங்க. எங்கள் குழந்தைங்களுடைய வெல்கம் அட்ரஸ், டிஃபால்ட்டோட வெல்கம் அட்ரஸில் நாங்கள் அப்பா அம்மாங்கிற மாதிரி, டீச்சருங்க அப்பா அம்மா மாதிரி இன்னைக்கு எங்களுடைய பள்ளியினுடைய குழந்தைகள் தாத்தா பாட்டினோ சிலர் அப்பா அம்மானோ அவங்கள உறவோடு சொல்லி கூப்பிட்றவங்களா இருக்காங்க. இப்போ நாங்கள் குழந்தைங்களை டூர் கூப்பிட்டு போவோம். அப்போ நாங்கள் டூர் கூப்பிட்டு போகிறப்ப நாங்கள் வெளியே ஒரு 4 நாள் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னம்னா நான் என்னுடைய பேரண்ட்ஸுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குவேன், அவங்க பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்போ இந்த நிகழ்வெல்லாம் ஒரே நேரத்திலே நடக்கும். அப்போ த அசோசியேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் பீன் டாக்குமெண்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அது ஒரு அழகான எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் ஒரு ஒண்டர்ஃபுல் கெஸ்டராகவும் அது தொடர்ந்து டாக்குமெண்ட் ஆகிக்கிட்டே வருது. எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுனால நாங்கள் அதை எப்போவுமே கைவிட மறந்ததில்லை. நாங்கள் ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுடைய 25வது ஆண்டு விழாவை நாங்களுடைய வியாபாரம், தோல்வி இதற்கு இடையிலேயே ஒரு முறை கொண்டாட்டமாக அவர்களுடைய 25வது ஆண்டு விழா நடந்து முடிஞ்சிடுச்சு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40வது ஆண்டு விழா நடக்கிறப்போ எங்களுடைய ஸ்கூல் லிட்டில் ஃப்ளவர் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஸ்கூலாக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு ப்ரேயரு, பிளஸ்ஸிங்கு, மாசு, ஒரு சின்ன டின்னர் வச்சு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுது. அண்ட் வி காட் பிளஸ்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய 50வது ஆண்டு விழா நடக்கிறப்ப லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாதிரி ஏறக்குறைய 1000 பேர் கலந்து கொண்ட ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இந்த புதிய கட்டிடத்தில் 2012 நடந்தது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட 80வது வயதில் அம்மா ஏறக்குறைய 65 வயதில் படிக்க ஆரம்பித்து 78வது வயதில் அவங்க பிஹெச்டி முடித்தாங்க. பிஹெச்டி முடிச்சுட்டு டாக்டர் ரோஸ்மேரியாக மாறினாங்க. பழைய ரோஸ்மேரி 8ஆம் வகுப்பு படித்த ரோஸ்மேரி டாக்டர் ரோஸ்மேரியாக மாறினாங்க. அப்போ டாக்டர் ரோஸ்மேரியாக மாறிட்டு அவங்க முதல் புத்தகத்தை எழுதுகிறப்ப இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவையும் அப்பாவோட 80வது பிறந்த நாளையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய விழா வச்சோம். அதுலேயும் ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க. 2022 வரப்போ பார்த்தீங்கன்னா 1962 கல்யாணம் ஆகிட்டு 60 ஆண்டு தம்பதி, அதாவது அவர்களுடைய வைர விழா நிகழ்ச்சி.
அப்போ இந்த வைர விழா நிகழ்ச்சியை நாங்கள் பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ கோவிட் வந்துச்சு. கோவிட்டோட ப்ரோட்டோகால் இருந்துச்சு. எங்களால் மிகப்பெரிய அளவில் எந்த விதமான நிகழ்ச்சியும் நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இவர்களும் வயதான தம்பதியர்கள், இவர்களை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போது அவர்கள் 60 ஆண்டு தம்பதியர்கள் அவர்கள் வந்து வாழ்ந்த முறைகள், அவங்கக்கிட்ட எப்படி அந்த சின்ன சின்ன சச்சரவுகள் வரும், அதை எப்படி சமாதானமாக இருப்பாங்க, அந்த குழந்தைகளை வந்து ஒழுக்கமாக வளர்த்ததில் அவர்களுடைய பங்கு என்ன, குழந்தைகளுக்கு அந்த சமுதாயத்தை பற்றி அக்கறை உருவாவதில் அவங்களுடைய வாழ்வியலில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னா, அப்போ இதை வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய குடும்பத்தினர் எல்லாருமே உட்காந்து ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா கிட்ட உட்காந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்டோம். என்ன கேட்டோம்னா, 60 ஆண்டு காலத்தில் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவையான 60 விஷயங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அது 60 டிசிப்ளின்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 60 டிசிப்ளினையும் சேர்த்து நாங்கள் என்ன பண்ணோம்னா 6 தலைப்புகளில் வந்து அதை அட்டவணைப்படுத்தணும். அந்த 6 தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு, ஆரோக்கியம், உழைப்பு, நீதி, மன்னிப்பு, அதுக்கப்புறம் கடைசியாக இறைபக்தி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒன்றுலையும் 10 விஷயமா நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை 6 மாத காலத்திற்கு 6 எபிசோடாக ஆன்லைன் நிகழ்ச்சியாக 60 குடும்பங்களை ஒன்றிணைத்து நடத்தணும். பாருங்கள், 60வது ஆண்டு விழா, 60 குடும்பங்கள், அதில் பெற்றோர்கள் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருந்தாங்க, எங்களுடைய குடும்பத்தினர் இருந்தாங்க, எல்லாமே ஜூமில் கனெக்ட் ஆகிடுவோம். ஆன்லைனில் தான் நிகழ்ச்சி நடக்கும். அப்போ அந்த நிகழ்ச்சி முதல்ல அன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பா அம்மா வந்து அவர்களுடைய முதல் 10 ஆண்டு அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்வாங்க. அது ஒரு கேள்வி பதிலாக வந்து இருக்கும். அதில் சுவாரஸ்யமான நடந்த சம்பவங்கள், அதில் இருந்த சேலஞ்சஸ், அதை அவங்களை ஓவர் கம் பண்ண விதம், ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த முதல் 10 ஆண்டுகளை பற்றி பேசினாங்க. அன்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் திருமதி பர்வீன் சுல்தான் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் வந்து உரையாற்றினாங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதனுடைய மோடை மாற்றிட்டோம். ஏன்னா இதை 1962 லவ் ஸ்டோரி சின்ஸ் 1962 அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி அதில் தான் இதை போட்டோம். நீங்களும் இப்போ இன்டர்நெட்டில் தேடினீங்கன்னா லவ் ஸ்டோரி சின்ஸ் 1962 அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். அதை விட்டால் லிட்டில் ஃப்ளவர் குன்றத்தூர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடத்தின இந்த நிகழ்ச்சி எல்லாமே அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்போ 2வது நிகழ்ச்சி வரப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம்ங்கிற டாப்பிக்கில் தமிழக அரசினுடைய ஆலோசகர் மருத்துவர் சிவராமன் அவர்கள் வந்து மருத்துவம் பற்றி பேசினாங்க. அப்பா அம்மா வந்து அவர்களுடைய 2வது 10 ஆண்டு பற்றி பேசினாங்க. இப்போ நாங்கள் இதை பயணம்னு மாற்றிட்டதுனால ரூமுக்குள்ளேயே வச்சு எடுக்காமல் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சர் கேட்குற மாதிரி அந்த நிகழ்ச்சி வந்து அமைஞ்சுது. அதுக்கு அடுத்தது 3வது எபிசோடு வரப்போ பார்த்தீங்கன்னா அப்போ டாபிக் வந்து உழைப்பு. பட்டிமன்றம் ராஜா அவர்கள் வந்து உழைப்பை பற்றி பேசினாங்க. இப்போ எங்களுடைய டிராவல் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா கோவிட் ப்ரோட்டோகால் இருந்தனால கிரீன் மேட் போட்டு பீச்சில் எடுக்கிற மாதிரி எடுத்தோம். பீச்சில் அப்பா அம்மா நடந்துக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அது பயணம் 3 அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நடந்தது. அதுக்கு அடுத்து 4வது நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நீதி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பட்டிமன்றம் புகழ் சாலமன் பாப்பை அவர்கள் வந்து பேசினாங்க. இந்த நீதி அப்படிங்கிறத வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம். ஒரு எஃப்எம் ரேடியோவில் எப்படி அந்த நிகழ்ச்சி தொகுத்து நடத்துவாங்களோ அது மாதிரி எஃப்எம்ல டிஃப்ரெண்ட் டொமைன்லேருந்து பீப்புள் வந்து கால் பண்ணி பேசுவாங்க. அப்பா அம்மா வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்லுவாங்கங்கிற மாதிரி நிகழ்ச்சியாக இருந்தது. இது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் குடும்பமாக உட்காந்து பார்க்கணும். அப்போ தான் அந்த வேல்யூஸ் தெரியும். 4வது 10 ஆண்டுகள் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், அவர்களுக்கு ஏற்பட்ட வெற்றிகள், அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்க அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்கள்லாம் இருக்கும். 2வது இவர் சாலமன் பாப்பையாவோட அரை மணி நேர உரையும் நீதி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து மன்னிப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் 5வது எபிசோடு இருக்கும். 5வது எபிசோடில் பார்த்தீங்கன்னா இது மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் பேரண்ட்ஸை கேட்குற மாதிரி இருக்கும். அவங்களுடைய 5வது 10 ஆண்டு அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதில் வந்து பட்டிமன்றம் புகழ் ஞானசம்பந்தம் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. மன்னிப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் அவங்க பேசியிருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 6வது எபிசோடு வந்து அப்பாவுக்கு கோவிட் வந்துச்சு, அம்மாவுக்கு கோவிட் வந்துச்சு, எனக்கு கோவிட் வந்துருந்துச்சு. அதனால் அந்த 1 மாதம் ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 மாதம் கழித்து ட்ராவல் எல்லாம் ஏன்னா நாங்கள் அது வந்து இண்டிகோகிட்ட பேசி வச்சுருந்தோம் ஃப்ளைட்டில் அந்த எபிசோடு எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை ஸ்கிப் பண்ணிட்டு மேரேஜை ரீக்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பவும் அவர்களுடைய திருமணம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணத்தை வந்து ஒரு விளாக் வீடியோ மாதிரி வந்து நாங்கள் போட்டிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அருள் பிரகாசம் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. இவர்களுடைய கடந்த அந்த 60வது ஆண்டு விழா நிகழ்ச்சியும் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து ஆன்லைனில் வந்து நிகழ்ச்சியாக நடந்தது. அப்போது வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 60 பேரண்ட்ஸுக்கும் லாஸ்ட்டில் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுப்போம். எப்படி எக்ஸசைஸ்னால் ஒரு மன்னிப்புன்னு வரப்போ குடும்பத்தில் வந்து எங்கேயாவது ஒரு ரெக்ரெட் இருந்தால் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது,
உழைப்பு நிரப்ப அந்த குடும்பத்தில் யார் உழைத்தார்களோ அவருடைய கரங்களை அவங்கள கட்டி பிடிச்சி அவங்களுடைய கரங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸசைஸாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது தன்னுடைய அந்த பாடம் நடத்தக்கூடிய திறமை, சொல்லிக் கொடுக்க திறமைங்கிறது மாணவர்களை மீறி ஒரு சமுதாயத்துக்கும் பேரண்ட்ஸுக்கும் இன்றைக்கும் அது வந்து டாக்குமெண்ட்டாக இன்டர்நெட்டில் இருக்குது. நான் அதை ஒரு நிகழ்ச்சியாக கோவிட் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தேன்னா கண்டிப்பாக 1000 பேர் வந்திருப்பாங்க, 1000 பேர் பார்த்து பயனடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, குடும்பமாக பார்க்குறாங்க. அதில் ஒரு வியூன்னு காட்டும், அந்த ஒரு வியூக்கு பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸ் வந்து 100 பேர் கூட இருக்கலாம். ஸோ அது மாதிரி இன்னைக்கு அது பயனடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிளரி ப்ராக்டிஸ் ஆகும். எங்களுடைய தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் வந்து இதை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் போய் சேர்றதாகவும் அமைகிறது அப்படிங்கிறதான். இன்னைக்கு ஒரு பள்ளி இதற்கு அடுத்த சவால்களையும் அதற்கு அடுத்த வெற்றியையும் நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுக்கு இந்த சோர்ஸ் ஆஃப் பிளஸிங் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தினுடைய மூலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேரண்ட்ஸு, எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய பெற்றோர்கள், குழந்தைகள், அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் எங்களை இதுவரையே வந்து நடத்திட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த மாற்று யோசியில் வந்து நான் நிறைய கருத்துக்களை வந்து உங்களோட பகிர்ந்திருக்கேன். மிக முக்கியமாக குழந்தைகளுக்கும் எங்களுக்குமான உறவு, பள்ளியினுடைய சிறிய சிறிய முயற்சிகள், பள்ளியினுடைய சிறிய சிறிய வெற்றிகள், இதெல்லாம் மீறி இன்னைக்கு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கும் மிகப்பெரிய பள்ளியாக நாங்கள் உருவெடுக்கக்கூடியதாகவும் சமுதாய அக்கறையோடு நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு நிரம்பவே தேவை. எங்களுடைய லிட்டில் ஃப்ளவர் குடும்பத்தினுடைய சார்பில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேயர்களுக்கும், ஜெயா டிவியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும், என்னுடைய தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.